உங்க பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணலனா உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சாணக்கியர் சொன்ன ரகசிய விதிகளை தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் சேவிங்ஸ் டிப்ஸ் கிடையாது, சாணக்கியர் கொடுத்தது. எதுக்குன்னா நம்மளோட இப்போதைய பண பிரச்சனைகளை வேரோட அழிக்கிறது. சரித்திர நாயகரா மட்டும் பார்க்காதீங்க, அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரோட சிந்தனைகள் பல நூற்றாண்டுகளை தாண்டியும் இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டுது. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒருத்தரை பாக்குறாரு, அவரு ஒரு ஓட்ட பானையில தண்ணி ஊத்திட்டே இருக்காரு. அப்போ சாணக்கியர் சொன்ன ஒரு விஷயம்தான் நம்ம பிரச்சனைக்கே மூலம். சின்ன ஓட்டதானேன்னு நம்ம கண்டுக்காம விடுற சின்ன சின்ன செலவுகள் தான் ஒரு பெரிய பானையே காலி பண்ற மாதிரி நம்மளோட மொத்த செல்வத்தையும் அழிச்சிடும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முதல் பிரச்சனை. சரி, ரெடியா? உங்க நிதி சாம்ராஜ்யத்தை கட்டுறதுக்கான முதல் செட் விதிகளை இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் அடித்தளம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான முதல் மிக முக்கியமான ஆயுதம் இது. சாணக்கியரோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். உங்க வருமானம் பாதி, அதாவது 50% வந்த உடனே சேமிப்புக்கு போயிடணும். அது உங்க கண்ணுல படவே கூடாது. மீதி இருக்கிற 50% தான் உங்க வாழ்க்கையே ஓடணும். அதுல 20% அத்தியாவசிய தேவைக்கும், 15% எதிர்கால முதலீட்டுக்கும், மீதி 15% உங்க ஆசைகளுக்கும் செலவு பண்ணுங்க. ஆமா, ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் பிற்காலத்துல உங்களை பணக்காரனா மாத்த போற முதல் படி. ரெண்டாவது விதி ரொம்ப முக்கியம். ஒரு யுத்தத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல எதிரியணும் இல்லையா? நம்ம பணத்துக்கு முதல் எதிரி யாரு? வாங்க பார்க்கலாம். நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் ட்ராக் பண்ணுங்க. ஆமா, ஒவ்வொரு ரூபாயும். சின்ன நோட்டு இல்லனா போன்ல ஒரு ஆப் போதும். சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? கணக்கு பார்க்காத வியாபாரம் நஷ்டத்துல முடியும், கணக்கு பார்க்காத வாழ்க்கை வறுமையில முடியும்னு. உங்க பணம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் தேவையில்லாத ஓட்டைய அடைக்க முடியும். இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல நம்மள சுத்தி எக்கச்சக்க ஆசை காட்டுற விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்க சாணக்கியரோட புத்திசாலித்தனம் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? மூணாவது விதி. இதுல தான் நம்மள பல பேரு தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறோம். அது என்னன்னு பாப்போம் வாங்க. டிஸ்கவுண்ட், சேல், ஆஃபர் இதெல்லாம் ஒரு மாயவலை. ஒரு பொருள் ஆஃபர்ல வாங்குறப்போ இவ்ளோ மிச்சம் பண்ணோம்னு நினைக்காதீங்க. எவ்ளோ பணம் பாக்கெட்டை விட்டு போச்சுன்னு யோசிங்க. வாங்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இந்த 3 கேள்வியை கேளுங்க. 1, இது எனக்கு உண்மையிலேயே தேவையா? 2, இது இல்லாம என்னால இருக்க முடியாதா? 3, இது மறுபடியும் சேலுக்கு வராதா? யோசிங்க. 4வது விதி நம்மளோட உணர்ச்சிகளை பத்தினது. நம்ம உணர்ச்சி வேகத்துல செய்யற செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பாப்போம். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இல்ல ரொம்ப சோகமா இருக்கும்போது ஷாப்பிங் பண்றது? உணர்ச்சி வேகத்துல எதையாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. சாணக்கியர் சொல்றாரு, அந்த 24 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொருளை வாங்கணுங்கிற வெறியே போயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்மளோட மிகப்பெரிய மிக மோசமான எதிரிய பத்தி பேசக்கோறோம். அதுதான் கடன். 5வது விதி, கடனே ஒரு அசுரனா காட்டுது. அதை எப்படி வீழ்த்துவது? சாணக்கியர் சொல்றாரு, கடன் ஒரு காட்டு தீ மாதிரி. முதல்ல சின்னதா ஆரம்பிச்சு நம்ம மன நிம்மதி, நம்ம எதிர்காலம், நம்ம தூக்குன எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். ஒரு பக்கம் இஎம்ஐ டிராப்ல சிக்கி மன அழுத்தத்துல வாழ வாழ்க்கை, இன்னொரு பக்கம் கடன் இல்லாத நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கை. உங்களுக்கு எது வேணும்? யோசிங்க. நீங்க இந்த கடன் சக்கரத்துல மாட்டிட்டு இருக்கீங்களா? ஜாகிரதை. இது எப்படியா விட்டா உங்க வாழ்க்கை ஒரு நிதி சிறைச்சாலையா மாறிடும். பணத்தை கட்டுப்படுத்துறது முதல் படிதான். அடுத்த முக்கியமான படி அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது. 6வது விதி, நாம சின்னதுதானேன்னு கண்டுக்காம விடுற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆபத்தை பத்தி சொல்லுது. தினமும் ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ்னு ஒரு 50 ரூபாய் சும்மா செலவு பண்றீங்களா? சின்ன காசு தானே நினைக்கிறீங்களா? அதே 50 ரூபாய் 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 1,82,000 ரூபாய்க்கு மேல ஆகும். சாணக்கியர் சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன செலவு ஆறுகள் சேர்ந்துதான் வறுமைங்கிற பெரிய கடல்ல போய் முடியும். சரி, உங்களுக்கு சம்பளம் ஏறுது, ஒரு போனஸ் கிடைக்குது, அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த 7வது விதி. உங்க சம்பளம் 10% ஏறுச்சுன்னா உடனே உங்க செலவுகளை 10% ஏற்றிடாதீங்க. அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. உங்க சேமிப்பையும் கண்டிப்பா 10% அதிகரிக்கணும். இது ஒரு அனுசாசனம், டிசிப்ளின். வருமானம் உயரும்போது சேமிப்பும் உயரலன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சுட்டே தான் இருப்பீங்க, ஆனா கையில எதுவும் நிக்காது. இப்போ செல்வத்தை உருவாக்குறதுக்கான கடைசி ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த விதிக்கு வந்திருக்கும். சேமிச்ச பணம் அது தேங்கி நிக்கிற குட்டத்தண்ணி மாதிரி. ஒரு கட்டத்துல நாறிடும். ஆனா முதலீடு செஞ்ச பணம் அது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு ஜீவநதி மாதிரி. அது வளரும், பெருகும். அதனால உங்க பணத்தை சும்மா பேங்க்ல தூங்க விடாதீங்க.
புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அப்போதான் அவங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க தூங்கும் போதும் உங்களுக்காக சம்பாதிக்கும். சரி, இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் பிளானா, ஒரு யுத்த திட்டமா பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான யுத்த தந்திரம். முதல் படி, உங்க ஒவ்வொரு செலவையும் ட்ராக் பண்ணுங்க. 2வது, ஒரு பட்ஜெட் உருவாக்குங்க. 3வது, எல்லா தேவையில்லாத செலவுகளையும் வெட்டி எறிங்க. 4வது, சம்பளம் வந்ததும் சேமிப்ப ஆட்டோமேட் பண்ணுங்க. கடைசியா, புத்திசாலித்தனமா முதலீடு செய்யுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துறாங்க. எங்களை ஃபாலோ பண்ணுங்க.